Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். பேசிக்காக ஒரு பிகினர்ஸ்க்கான ப்ளவுஸ் டுட்டோரியல் தான் இது. இது வந்து 3rd கிளாஸு. ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி ப்ளவுஸில் எடுக்கணும்னு. அதுக்கப்புறம் மார்க்கிங், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க்கிங் எப்படி அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட்டிங்கும், அதாவது கை கட் பண்ணுறதும், அதுக்கப்புறம் பட்டி கட்டிங். ஸோ இது ரெண்டும் எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஸ்லீவ் கட்டிங் அண்ட் பட்டி கட்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த பீஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த பீஸை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 இன்ச் போட்டிருக்கோம்ல, இதோட சேர்த்து தான் எடுக்கணும். இப்போ இந்த பட்டி போர்ஷன் கட் பண்ணுறேன். பட்டி போர்ஷன் கட் பண்ணிட்டேன். இப்போ ஆமோல் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்து இங்கே விடலாம். நெக்ஸ்ட் வந்து நெக்குமே இப்படி ஸ்டார்ட் பண்ணி இங்கே எடுத்துட்டு வந்து விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிடில் இருக்கிற லைன், இப்போ பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கான ஸ்லீவ் அண்ட் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பேலன்ஸ் இருக்கிற சார்ட்டு. ஸோ இதை வந்து நான் ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். நம்ம கிளாத்தில் போடும்போது இன்னொரு டபுள் ஃபோல்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டிங் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆமோவில் வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 7.5 வருது இல்லை, 7.5 + 1.5. ஸோ 9 இன்ச்சு வித் இருக்கணும். இருக்கிற மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங் வந்து 9 இன்ச் இருக்கணும். ஸோ ஃபோல்டட் எட்ஜ் இந்த பக்கம் இருக்குது. மேபி உங்களுக்கு இப்படி போட்டால் புரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா என் சைடில் ஃபோல்டட் எட்ஜ் இருக்குது. இந்த மெஷர் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 இன்ச் இருக்கணும். ஸோ 8 தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கிறேன். 9 இன்ச் போட்டாலும் அதிகமாக தான் இருக்கும். நம்ம மெஷர் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் இதுதான் கேல்குலேஷன். ஆமோல் எவ்வளோ இருக்கோ அதோட 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபோல்ட் பண்ண அப்புறம் நம்ம 9 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 9ஐ விட அதிகமாகவே இருக்குது. நம்ம இப்படியே மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1.5 இன்ச்சஸ் விட்டு லைன் போட்டுக்கிறேன். இது வந்து கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. நம்ம நார்மலாக 2x2 கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறோம், ஆர்டினரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த 1.5 இன்ச் தேவைப்படும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இதே வந்து நம்ம லைனிங்கில் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு 1.5 இன்ச் தேவையில்லை, 1/2 இன்ச் இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம மெயின் கிளாத்தே லைனிங்காக அடித்து டர்ன் பண்ணிடுவோம். ஸோ அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இது வந்து 2x2ல கட் பண்ணுறதுக்காக தான் இந்த 1.5 இன்ச் விடுறோம். இப்போ இந்த 1.5 இன்ச் விட்டு நான் கோடு போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த் 4.5. ஸோ 4.5 மேலே ஒரு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 5 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், அந்த 5 இன்ச்சை வந்து இந்த கோடில் இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ 5 இன்ச். ஸோ 5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. பண்ணி அதுவும் ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 5 இன்ச் எடுத்துருக்கோம்ல, இந்த 5 இன்ச்சில் 2.5க்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது என்ன கேல்குலேஷன் அப்படின்னா, இது 5ன்றதால சின்ன ஸ்லீவ், அதாவது 4.5 தான் ஸ்லீவ் வரப்போகுது அப்படின்னும் போது நம்ம இது 2.5 மார்க் பண்ணால் போதும். இதுவே வந்து உங்களுக்கு 6 இன்ச்சு 7 இன்ச் அந்த மாதிரி லென்த் வைக்கிறீங்க அப்படின்னா 3 இன்ச்சு பர்மனெண்ட்டாக போடணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து 3 இன்ச்சு நம்ம பெரிய லாங்காக வைக்கிறோம் அப்படின்றதால அதை விட இறக்கலாம் கூடாது. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஸ்லீவ் போட்டாலுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இன்ச் தான் வைக்கணும். இது ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறதால நான் 2.5 மார்க் பண்ணுறேன்.
ஸோ 2.5 மார்க் பண்ணி அதுலேயும் நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு. இப்போ 9 இன்ச்சு நான் வந்து எங்கே வருதோ அங்கே ஒரு சின்ன மார்க் போட்டுக்கிறேன். சரி பாருங்கள், இந்த 7.5 அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபைனலாக பெர்மனண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே 7.5 மார்க் பண்ணியிருக்கோம்ல, நமக்கு வந்து இப்படி நம்ம ஷேப் போடும்போது இப்படி ஷேப் போடும்போது நமக்கு வந்து இந்த மெஷர் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மெஷர் வந்து இந்த வளைவில் வர மெஷர் நமக்கு 7.5 வரணும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன். அதிகமாக தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வருது. 7.5 எங்கே வருதோ அங்கே தான் நமக்கு இந்த மார்க் தேவை. ஏன் நம்ம இப்படி மார்க் பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக பண்ணும்போது 7.5 அங்கே வந்தது, நம்ம ஷேப் போடும்போது கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் வரும். ஸோ ஒரு 1/2 இன்ச்சு நம்ம முன்னால் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லீவ் ஷேப் போடும்போது ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மார்க் நம்ம பண்ணியிருக்கோம்ல, இந்த மார்க் கிட்ட எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். இதுக்கு இந்த மார்க்குக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு 1.5 இன்ச்சஸ் தேவை. ஸோ அந்த 1.5 இன்ச்சஸை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலாக நம்ம ஜென்ரலாக ஒரு மெஷர் எடுக்கிறதுக்காக தான் அந்த 9 இன்ச் எடுத்தோம், 7.5 எடுத்தோம். பட் நம்ம ஷேப் போடும்போது இதோட மெஷர்மெண்ட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி தான் ஷேப் போடணும். ஸோ நம்ம இப்படி ஷேப் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்குன்னு வரும்போது இந்த மிடில் வந்து கொஞ்சம் டெப்த் எடுத்து அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே ஜாயின் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான். இதை பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா, நமக்கு ஆமோல் கரெக்டாக வருமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த பேக் பார்ட் இருக்குல்ல, கோடு போட்டிருக்கோம்ல, கோடு போட்ட வரைக்கும் இந்த சார்ட்டுக்கு மேலே இருக்க மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இது வந்து சார்ட்டுன்றதால நமக்கு டேர்ன் ஆகி வராது. பட் இதுவே கிளாத்னால் நமக்கு நல்லா டேர்ன் ஆகி வரும். ஸோ இப்படி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் கரெக்டாக இருக்கா, இந்த கோடும் நமக்கு கரெக்டாக வரணும், அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம பெர்மனன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் கிளாத்தில் கட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். பட் இதோட மெஷர் இவ்வளோ தான். 1.5 இன்ச் விட்டு லைன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 4.5 + 1/2 இன்ச்சை அதிகமாக வச்சுருக்கோம், வச்சு லைன் போட்டிருக்கோம். இந்த மெஷரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஆமோல் 15 இன்ச் இருக்குது, அதை 1/2 டிவைட் பண்ணால் 7.5, அதோட 1.5 இன்ச்சு சேர்த்து நம்ம 9 இன்ச் அளவுக்கு வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஷேப் போட்டதுக்கப்புறம் மெஷர் பண்ணி பார்க்குறோம். இந்த 7.5 வந்து இங்கே இல்லாமல் இன்னும் ஒரு 1/2 இன்ச் முன்னால் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் எல்லாருக்குமே நீங்கள் மெஷர் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு புரியும். நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம், இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 7.5 வரும் அப்படின்லாம். பட் அப்படியெல்லாம் இல்லை, நம்ம என்ன மெஷர் எடுத்தாலும் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஷேப் போட்டாச்சு. இப்போ வந்து கை சுற்றளவு, அதாவது ஸ்லீவ் வித்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்குது. 11.5 டிவைட் பண்ணால் 5.5. ஸோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஸோ மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வருது, இங்கே முடியுது. ஸோ இவ்வளோ தான் நமக்கு மார்க்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எப்படி ஷேப் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்கெட்ச்லேயே போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கை ப்ராக்டிஸ் வர வர நீங்களே கரெக்டாக போட்டுருவீங்க. ஸோ இந்த டெப்த்து வந்து ரொம்ப அதிகமாகலாம் எடுக்காதீங்க. ரொம்ப அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக எடுத்தால் போதும். ஸோ லைட்டாக எடுத்து இதுக்கு மேலே வந்து இது ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். இவ்வளோ தான் நம்மளோட மெஷர்மெண்ட், இவ்வளோ தான் தேவைப்படும். இப்படி போட்டுட்டு இங்கேருந்து வரும்போது கொஞ்சம் அவுட்டரில் எடுத்துக்கலாம், ஏன்னா ஃபோல்டிங் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்லீவ் வந்து நம்ம இப்படியே மார்க் பண்ணி இது வந்து கொஞ்சம் டெப்த், இதுக்கான கேல்குலேஷன் அப்படிலாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இதுக்கும் மிடில் நீங்கள் கொஞ்சம் டெப்த் எடுத்திங்கன்னா போதும். அப்படியே மைல்டாக ஸ்டார்ட் பண்ணி மிடில் வரும்போது ஒரு 1/4 இன்ச் வேரியேஷன் இருந்தால் போதும். அப்படியே எடுத்துமே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இவ்வளோ தான் இதோட கேல்குலேஷன், உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து தையல் வர்றதுக்கான இடம்.
ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்லீவ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. திரும்பவும் ஒரு முறை இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கை வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் தான், பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக கை பண்ணலாம். நமக்கு வந்து அந்த சுருக்கம் எதுவுமே வராமல் நம்ம அழகாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான். இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இங்கே குட்டியாக இப்படி ஒரு கட் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு மிடில்னு தெரியும். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம இந்த டெப்த் எடுத்துருக்கோம்ல, அதை நம்ம இந்த ஃபஸ்ட் இந்த ஒரு சைடில் மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்லீவும் நம்ம முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் முடிச்சாச்சு. இப்போ பட்டி கட் பண்ணணும். ஸோ பட்டி கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஆமோல் சைடு, நம்ம 5.25 மார்க் பண்ணோம்ல இந்த சைடு, அதே மாதிரி இதில் இது ஆமோல் சைடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த 1.5 இன்ச் இருக்குது. இப்படி கரெக்டாக வச்சுட்டு நம்ம இந்த எண்டு இருக்குல்ல, இந்த எண்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2.5 இன்ச் இருக்குது. இந்த சைடில் மட்டும் நமக்கு எக்ஸாக்டாக 2.5, அதாவது இந்த லைன் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர் பண்ணோன்னா நமக்கு எக்ஸாக்டாக 2.5 இன்ச் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் நம்ம இதில் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பட்டி வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக் சைடில் கொஞ்சம் தூக்குன மாதிரி வரும். அதுக்கப்புறம் இப்படி டவுன் வந்து இப்படி வரும். இதுதான் பட்டியோட டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நெக் சைடில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆமோல் சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஆமோல் சைடில் தான் மெஷர் பண்ணியிருக்கோம். ஆமோல் சைடில் வந்து நமக்கு 2.5 இருந்தது. ஸோ தையலுக்காக நம்ம வந்து ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலேயும் கீழே தையல் போடும்போது ½ இன்ச்சில் தையல் போடணும். இல்லை எனக்கு ½ இன்ச்சில் தையல் போட மாட்டோம், அதை விட கம்மியாக தான் போடும் அப்படின்னா நீங்கள் 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடில் வந்து நமக்கு 3.5 வரணும். இந்த சைடில் 3.5 வரணும். இப்போ இங்கே 3.5 வந்திருக்குல்ல, இதோட ஒரு ½ இன்ச் ஆட் பண்ணி இந்த சைடில் 4 இன்ச் வரணும். இந்த சைடில் வந்து 4 இன்ச் வரணும். இங்கே 3.5 இந்த சைடில் 4 இன்ச்சு. அதே வந்து இந்த மிடில் ஒரு 2.5 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வரும்போது இங்கே 4 இன்ச்சு போட்டிருக்கோம்ல, -1 இன்ச்சு. ஸோ 3 இன்ச்சு. இந்த இடத்துல வந்து இந்த மெஷர் வந்து 3 இன்ச்சு, இந்த மெஷர் வந்து 4 இன்ச்சு, இது வந்து 3.5, 3.5, 4. ஸோ இப்படி தான் நம்ம வந்து மெஷர் பண்ணி கட் பண்ண போகிறோம், ஷேப் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நெக்குக்காக இந்த சைடில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் 4 இன்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு கேப் வேணும் அப்படின்னா 2.25 அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த எண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா, ஹிப் மெஷர் வருதுல்ல, அதாவது 27 கிட்டே இருந்தது. ஸோ 7 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 28ன்னு வச்சுக்கிட்டோம்னா அதை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 இன்ச் வரும். ஸோ 7 + 1.5, ஸோ 8.5 அளவு நமக்கு பட்டி தேவை. ஸோ இதில் 1.5 இன்ச் வந்து தையலுக்கானது. ஸோ இங்கே நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே நம்ம 4 இன்ச்சு போட்டுட்டோம், இங்கே 3 இன்ச் மார்க் பண்ணிட்டோம், இங்கே வந்து 3.5, 3.5 இன்ச்சு. இப்போ ஷேப் போடும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதை டச் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஜாயின் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போனோம். இவ்வளோ தான் பட்டியோட மார்க்கிங். ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து 3.5. இந்த ஷேப் எடுத்து நீங்கள் பட்டி மார்க் பண்ணிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதையும் நான் கட் பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி இதுதான் இதோட மெயினான விஷயம் ப்ளவுஸில். நாளையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஊக் பட்டி, ஐப்பட்டி, அப்புறம் நெக்குக்கான கிராஸ் பீஸ் அவ்வளோதான் தேவைப்படும். அது வந்து நான் கிளாத்தில் கட் பண்ணும்போது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம இதில் ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்றதால இதை வந்து நம்ம அப்படியே ஒரு கிளாத் மேலே வச்சு அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் எப்படி அப்படிங்கிறத காட்ட போகிறேன். நீங்களும் உங்கள் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு புரியல, நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அது வந்து எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட கட்டிங் ப்ளவுஸில் எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.